தமிழக போக்குவரத்து துறை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சாலை வரிகள் அதிகமாக விதிக்கப்படுவதால் வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் செல்லாத நிலையில் தமிழக போக்குவரத்து துறை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களோடு பேச வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன விஷயங்களை இந்த விவகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்து அபராதம் விதிப்பு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளும் கூட பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதன் மீது உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் தமிழக ஆம்னி பேருந்துகள் மீது அண்டை மாநில அரசுகள் அபராதம் விதிப்பதால் அவர்களது தொழில் நலிவடையும் நிலையில் உள்ளதாக கூறி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கடந்த 9ஆம் தேதி இரவு முதல் பேருந்துகளை இயக்காமல் போராடி வருகின்றனர் என்றும், கடந்த ஒரு வார காலமாக ஆம்னி பேருந்துகள் வெளி மாநிலங்களுக்கு இயக்கப்படாததால் தமிழக பயணிகள் பிற மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள இயலாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எனவே திமுக அரசின் போக்குவரத்து துறை இணையும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க நிர்வாகிகளை அழைத்து நிர்வாகிகளிடம் பேசி சுமூக தீர்வை ஏற்படுத்தி தமிழக மக்கள் தங்களினுடைய பயணத்தை மேற்கொள்ள வழிவகை காண வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார்.